पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय वेंकटतुरैवार्क्कु नमः। सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामम्। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामम्। அன்பர்களே, நாம் இப்பொழுது திருவேங்கடமுடியானுடைய திவ்ய சகஸ்ரநாமத்திலே 608வது திருநாமத்தை பார்க்க போகிறோம். இது ஷௌரி என்பது. ஷௌரி என்றால் சூரர் வம்சத்திலே தோன்றியவன் ஷௌரி. சூரர் என்று ஒரு மன்னர், அவர்கள் குலத்திலே தோன்றினான், அதனால் ஷௌரி. எப்படி ரகுகுலத்திலே தோன்றியதுனால ராகவன் என்று பெயரோ, அப்படி சூரன் வம்சத்திலே தோன்றியதுனால ஷௌரி என்று பெயர். ஆனால் வசுதேவரும் ஷௌரி தான், கிருஷ்ணனும் ஷௌரி தான், ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். தசரதரும் ராகவன் தான், ராமனும் ராகவன் தான், ரகுவம்சத்தில் தோன்றினவர். ஏன் இதை சொல்கிறேன்னா, சில பேர் குழம்புவாங்க. ஷௌரின்னு சொன்னால் எப்படி வசுதேவருக்கும் பேர், பிள்ளைக்கு பேர்னா, ரெண்டு பேரும் ஒரே சூரகுலத்தில் பிறந்தவர். சூரன் என்ற ஒரு மன்னன். ஆனால் இந்த ஷௌரி என்பதற்கு பராசரப்பட்டர் விஷ்ணு சகஸ்ரநாமத்திலே ஒரு புரட்சிகரமான வியாக்கியானம் உண்டார். ஷௌரி என்ற பெயரோடு பெருமாள் திருக்கண்ணபுரத்திலே காட்சி தருகிறார். ஷௌரிராஜ பெருமாள், ஷௌரி பெருமாள்னு சொல்லுவோம். திருக்கண்ணபுரம் வந்து தமிழகத்தின் கிழக்கு பகுதியில் இருக்கு. அந்த பக்கம் காரைக்கால், அது கொஞ்சம் பார்டர் தாண்டித்தனா பாண்டிச்சேரி, அந்த காலத்தில் புதுவை அரசு கீழே இருந்த பகுதி, அது வரைக்கும் போகணும். பெருமாள் கருட வாகனத்தில் ஏழுவர். அதாவது தமிழகம் என்ற கும்பினி என்ற பிரிட்டிஷ் ராஜ்ய ஆட்சியிலிருந்து பெருமாள் பாண்டிச்சேரி பகுதியில் போவார், பிரெஞ்சு ராஜ்யத்தில். அப்போது அவர்கள் பெருமாளை அப்படி வரவேற்பார். அந்த அரசாங்கம் அப்படி ஏற்பாடு பண்ணிது. ஏன்னா மக்கள் வரவேற்கிறா, மீனவர்கள் வரவேற்பார். மீனவர்கள் பெண்ணை கல்யாணம் பண்ணி கொண்டார் பகவான் என்று வரலாறு. மாப்பிள்ளை வராருன்னு அமக்கலமான வரவேற்பு பண்ணுவாங்க. இன்றும் அந்த அன்பு இருக்குது. இன்னும் அந்த பிரெஞ்சு கவர்மெண்ட் காணிக்கை இருக்குது. நம்ம ஊர் அறநிலைத்துறை எப்படி போகிறதோ தெரியாது. அந்த பிரெஞ்சு கவர்மெண்ட் ஏற்படுத்தி பண்ணித்தான் பாண்டிச்சேரி கவர்மெண்ட் இன்றைக்கும் நடத்துறது. அது அற்புதமான க்ஷேத்திரம். திருக்கண்ணபுரம் நம்மாழ்வார் பாடியிருக்கார், குலசேகர ஆழ்வார் பாடியிருக்கார், ஆண்டாள் பாடியிருக்கார், பெரியாழ்வார் பாடியிருக்கார், திருமங்கை ஆழ்வார் 100 பாட்டு பாடியிருக்கார். அந்த பெருமாளுக்கு சேர்ந்தாப்பில் ஆட்டிய ஸ்ட்ரெச் 8ஆம் 10 முழுக்க பெரிய திருவிழா திருக்கண்ணபுரம் பெருமை தான். அந்த பெருமாளுக்கு ஷௌரிராஜ பெருமாள் பேர். கிருஷ்ணனுக்கு ஷௌரி என்ற பெயர். அந்த பெயரை உடைய பெருமாள் ஷௌரிராஜ பெருமாள். ரங்கநாதன் அதை தன்னுடைய கிழக்கு வீடாக நினைச்சான்.
ஏன்னு கேட்டால் ஒரு தடவை நம்ம விபீஷன் என்ன பண்ணா, இப்படியே தெற்க பார்த்து படுத்துன்னு இருக்கியே, போர் அடிக்கலையே, கொஞ்சம் நடந்து பாரு, எனக்கு உன் நடை அழகை பார்க்க ஆசையாக இருக்குன்னா. பெருமாள் சொன்னார், தென் திசை இலங்கை நோக்கின்னு உன்னை பார்த்தே நான் படுக்கிறேன்னு சொல்லிட்டேன். அதனால் அங்கேருந்து இறங்கிறது கிடக்கிறதுலாம் கிடையாது. என் நடையழகை பார்க்கணுன்னா நீ கிழக்கு வீட்டுக்கு வான்னா. கிழக்கு வீடா? அதான்ப்பா திருக்கண்ணபுரம் விட்டான். ஆக பெருமாளுக்கு கிழக்க உள்ள பண்ணை வீடு திருக்கண்ணபுரம். ரங்கநாதனுடைய கீழ்ப்பண்ணை வீடு திருக்கண்ணபுரம். அந்த திருக்கண்ணபுரத்தில் இன்றைக்கும் பிரதி அமாவாசை விபீஷன் வந்து நடையழகை சேவிக்கிறான். பெருமாளை கைத்தல சேவையாக விபீஷன் ஆழ்வாருக்கு காமிக்கிற நிகழ்ச்சி அந்த ஊரில் நடக்கிறது. அதை ரங்கநாதனுடைய கீழையகம் திருக்கண்ணபுரம், ரங்கநாதனுடைய கீழே வீடு, கீழையகம்லாம் சொல்கிறான். ஆழ்வார் திருமங்கை ஆழ்வாருக்கு அஷ்டாட்சர அர்த்தம் சொன்ன பெருமாள்னு சொல்கிறா. ஆனால் ஷௌரிங்கிறதுக்கு ஏற்றபடி இன்னொரு வரலாறுன்னு சொல்கிறார். அது எந்த லாங்குவேஜ் வரலாறு? தமிழ் லாங்குவேஜ் வரலாறு. அங்கே ஒரு அர்ச்சகர் இருந்தாராம், அழகான அர்ச்சகர். அவர் நடந்து வந்தால் பெருமாளே நடந்து வர மாதிரி இருக்குமா. அப்பேற்பட்ட வைகானச அர்ச்சகர். வைகானச கோயில், இது திருவேங்கமுடியான் கோயில் போல். அப்படிப்பட்ட வைகானச அர்ச்சகர், கம்பீரமான பர்சனாலிட்டி. அந்த அவருக்கு அழகு இருந்ததாக கூடவே பல பெண்கள் தொடர்பு இருந்தது. அங்கே ஒரு சந்நிதியில் கணியாக பணியாற்றிய பெண்மணியும் தொடர்பு. அதெல்லாம் அவர் என்ன பண்ணுறார், பெருமாள் புஷ்பத்தெல்லாம் களைஞ்சி அவளுக்கு கொடுத்தார். முதலையே சுமாரான புஷ்பத்தை தான் வைப்பார். இப்படி ஒரு வழக்கம் இருந்தது. மக்களுக்கு கொஞ்சம் வருத்தம். மன்னனுக்கு சொன்னால், சரபோஜி மன்னருக்கு அவர் ஒரு நாளைக்கு நிறைய பூ அனுப்பிச்சா சாத்த சொல்லு அப்படின்னு. சாத்தினான். அதை செக் பண்ணலான்னு அவரே திடீர்னு வந்துட்டார் பின்னாடியே பல்லக்கில். இதில் பூ அனுப்பிச்சிருக்கேன், சாத்திருக்கான். நான் நம்பாளிக்கர் ஒன்று பண்ணார், சாத்தின பூவெல்லாம் அந்த பெண்மணிக்கு கொடுத்து அனுப்பிச்சிட்டார். ராஜா வரப்போகிறாருங்கிறது அவருக்கு தெரியாதே. ராஜா திடீர்னா செக் பண்ண வரார். திடீர் செக் பண்ணணும் ராஜாக்கள்லாம் இல்லையா. நானும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சர்வீஸில் சேர்ந்த புதுசில் லக்கடிகாப்பூர்னு ஹைதராபாத்தில் ஒரு இடம், அங்கே தான் எங்கள் ஒர்க் ஷாப். கெமிக்கல் லேபரேட்டரி 2 இருந்தது. அந்த 2த்துக்கு செக்யூரிட்டி ஆஃபீஸர் என்ன போட்டாங்க. எனக்கு ஒரு ஆர்டர் வந்தது. ஜாயின் பண்ணவன் கொஞ்ச நாளில் மிஸ்டர் விஎஸ் கருணாகரன் மெக்கானிக்கல் இன்ஜினியர் இஸ் அப்பாயிண்டட் அஸ் செக்யூரிட்டி ஆஃபீஸர் ஃபார் லக்கடிகாப்பூர் பில்டிங். ஒரு பில்டிங், ஒரு ஏகப்பட்ட பில்டிங்கில் எங்கள் ஆஃபீஸ் இருக்குது, வாடகை. அப்போது செக்யூரிட்டி ஆஃபீஸராக என்ன பண்ணணும்னு போய் கேட்டேன் அந்த ஆர்டர் கொடுத்தவர்கிட்ட. ஏன்னா செக்யூரிட்டி ஆஃபீஸர் போட்டிருக்கிறேன், நான் என்ன பண்ணணும், அது வேறு அந்த வேலை செய்யலை, நாளைக்கு எனக்கு எதாவது மெமோ கொடுத்துட்டா. ஒன்றுமே இல்லை, திடீர் ஒரு நாளைக்கு ராத்திரி சொல்லாமல் அந்த பில்டிங்கை போய் பார்த்து வாட்ச்மெல்லாம் தூங்காமல் இருக்கானான்னு பார்த்து தூங்கினான்னா ரிப்போர்ட் பண்ணணும். அவ்வளோதான். இள வயசு அவசியம் செய்யணுன்ட்டு 4 நாள் கழிச்சு நான் அங்கேருந்து நேரம் போயிட்டேன். பெரிய கேட்டு பூட்டி இருக்குது. தட்டின்னு ஒருத்தரும் திறக்கலை. நானே கேட்டு மேலே ஏறி இறங்கிவிட்டேன். அப்பவும் ஒருத்தரும் வரல. செக்யூரிட்டி பாருங்கள். உள்ளே போனேன். 2 செக்யூரிட்டி ஆஃபீஸர், செக்யூரிட்டி தர்வான் அப்படி ஆவாது தூங்கிட்டு இருக்கான். அவன் டார்ச்டாய்ஸை கொளுத்தி வச்சுட்டு கொசு கடிக்கப்படாமல் தூங்கிட்டு இருக்கான். தட்டி எழுப்பினேன், என்னடா தூங்குற அப்படின்னு. நான் செக் பண்ண வந்திருக்கேன்னா. ஏன் சார், முன்னாடியே சொல்ல வேண்டியதானே, முழிச்சுட்டு பண்ணலையா அப்படின்னா. நீங்கள் இனிமேல் செக் பண்ண வரதா இருந்தால் முதல்ல சொல்லிட்டு வாங்க, அப்போ தானே கதவை திறந்து உங்களுக்காக காத்துட்டுருப்பேன். அப்புறம் அந்த செக்யூரிட்டி செக் பண்ணுறது அது ஒரு வேடிக்கையான அனுபவம். அந்த போல் ராஜா சொல்லி அனுப்பலை, முன்ன பின்ன சொல்லலை. இப்போ பூ முழுக்க கொடுத்து அனுப்பிச்சாச்சு. ராஜா கோயிலுக்கு வரப்போகிறான்னு அப்போ சொன்னாங்க. அப்போலாம் இது இல்லை, நாலு விழா அந்த காலத்தில் மொபைலில் ஃபோட்டோ எடுக்க முடியும். ராஜா வருவதற்கு 10 நிமிஷம் முன்னாடியும் ஒருத்த ஃபோட்டோ எடுத்து வச்சு காமிச்சானா ஆபத்தாடு. அதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த சமயத்தில் பட்டருக்கு செய்தி ஒன்று எடுக்க போயிட்டார். ராஜா இத்தனை பூ இருந்துச்சுன்னா எங்கே அந்த பூவெல்லாம் கேட்பார். ஊர் மக்களை குறித்தேன்னு சொல்ல முடியாது. அத்தனை பேரும் 7 கிளையும் கடுப்பாருங்க கொடுக்குற நிலையம்னுட்டு எல்லாம் அந்த ஒரு பெண்மணிக்கே தரான்னு. அந்த பெண்மணிக்கு அதுக்குள்ளே இப்படி கொடுத்த, இன்னும் பூஜையும் இல்லை, அர்த்த ஜாமமே நடக்கலை கோயிலில் அப்படின்னு கேட்கலாம் ராஜா. அதனால மாட்டினமே அப்படின்னு சௌரி பெருமாளே நீயே அனுகிரகம் பண்ணணும்னு சொன்னான். உடனே சௌரி பெருமாள் பக்தனை கைவிடுவாரா? சரி, காப்பாற்றலான்னு தீர்மானிச்சிட்டார். இவன் குடு என்ன பண்ணால் அந்த பெண்கிட்ட பூ வாழ்ந்து போட்டான்.
பெண்ணுக்கு பூ கொடுத்தது முதல் தப்பு. அவள் அழிஞ்சின்ற பூ கொண்டது பெருமாளுக்கு சாத்தியது இரண்டாவது பயங்கம். 2 காரியம் பண்ணான், 2 தப்பு. ராஜா வந்தார், புஷ்பம் கொண்டு வந்தார், கொடுத்தான். எடுத்தார், பார்த்தா நீ இளம் மயிர், அந்த அம்மா மயிர் தலைமயிர். பட்டாரே இது என்னன்னு கேட்டான். இந்த மாதிரி தான் புஷ்பத்தை சாப்பிட்டு பார்க்க மாட்டேன், செக் பண்ண மாட்டேன். இது என்னது மயிர்? கூந்தல். புரிஞ்சு போச்சு, உடம்பெல்லாம் ஆட ஆரம்பிச்சு. பட்டர் இருந்தாலும் பெருமாளை பிரார்த்திச்சார். சரணாகத வத்சலம் திருவேங்கடமுடியான் சௌரி பெருமாள், வினை சௌரி பெருமாள் அவனுக்கு தோணை செஞ்சார். பட்டு தோணை, இது பெருமாளுடைய தலைமை சுவாமி. என்ன கதை விடுற, பெருமாள் மூலவருக்கு தலைமை பாருங்கள், இது பெருமாளுடைய சௌரி இருக்குது அப்படின்னு கற்பூராத்தி கூட பெருமாளை சௌரியை காமிச்சார். சரி, உன்னை பற்றி தப்பாக கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க, நல்ல பக்தர்னு போயிட்டான். இப்படி சௌரியோட காட்சி தந்ததுனால அந்த பெருமாளுக்கு சௌரி பெருமாள் என்று பெயர் என்று வரலாறு வழங்குறது. ஆனால் எந்த சௌரி இது? தமிழ் சௌரி. சான்ஸ்கிரிட்டில் சௌரின்னு ஒரு வார்த்தையே கிடையாது இந்த அர்த்தத்தில். தமிழகத்தில் உண்டு அதனால சௌரி வச்சு. இப்போல்லாம் விக்கு வைக்கிறாங்களே தலைவர், தலையில் பெண்கள் அந்த காலத்தில் பண்ணுவாங்க. எலிவால் பின்னல் கிண்டல் பண்ணக்கூடாதுன்னு சௌரி வச்சு இழுத்து கட்டின்னு வருவாங்க. அது ஆர்டிஃபிஷியல் தலை. அதை பெருமாள் காண்பித்தார்கள் சௌரி பெருமாள்னு வழக்கு வந்தது. ஆனால் திருவேங்கடம் அந்த பொருளை ஏற்றுக்கிறான். நான் தாண்டா சௌதியாக திருக்கண்ணபுரத்தில் இருக்கேன்னு சொல்கிறான். ஆகிய இது எப்படி தெரியுது அப்படின்னு கேட்டால் ஆழ்வாரே பேட்டார். நான் தான் திருப்பட்டி மலையிலிருந்து திருக்கண்ணபுரம் வந்து குடியிருக்கான்னு பெருமாளே சொல்கிறார். ஆகையினால சௌரி என்கிற பெயரை இட்டே நாரத பகவான் இப்பொழுது திருவேங்கடமுடையானை பற்றி வர்ணிக்கிறார் வசிஷ்டர். இதற்கு பின்னணியான ஸ்லோகம். प्राचेतगेहे सैरङ्गनाथः शौरिश्च नाम्ना द्रविडेषु भाति श्रीकृष्णपुर्यामिति वेङ्कटेशः शौरीस्वनाम्ना भगवान् चकास्ति. இதற்கு தமிழ் பாசனம். கீழை வீடு திருக்கண்ணபுரம், ஏழை வீடுடன் அழையழகு கண்டான். சௌரி சௌரி ஆனானாமே, வேங்கடமே ஆங்கு வேங்கடன் ஆங்கே. எங்கேயுடன் கலந்து ஜெபியுங்கள். சௌரயே நமஹா, நமோ வெங்கடேசாய, வெங்கடத்துறைவார்க்கு நம. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.